நான் சுந்தரம் மகேந்திரன், மனித உரிமை செயல்பாட்டாளன். அதே போன்று மக்கள் உரிமைகளுக்காகவும் குரல் கொடுக்கும் ஒருவனாகவே செயல்படுகின்றேன். தற்போது மலையக பகுதியிலே மலையக தமிழர்கள் விடயமாக பார்க்கும் பொழுது அண்மை காலமாக அவர்களுக்கு பெரும் தாக்குதல்களையும் அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இடையூறாக பல செயல்பாடுகளை செய்வதை நாங்கள் அண்மை காலமாக கண்டு வந்தோம். உண்மையிலே மலையக தமிழர்களுடைய வாழ்வாதாரம் என்பது அவர்களுடைய வாழ்வாதாரம் ஒரு நிரந்தரமான நில உரிமையோடு கூடிய அல்லது அவருக்கு நிரந்தரமான வீடுகள் கட்டி கொடுப்பதன் மூலம் அவர்களுடைய நிரந்தரமான ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்க தான் நாங்கள் கடந்த காலங்களிலிருந்தே செயல்பட்டு வருகின்றோம். போராட்டங்களை செய்கின்றோம். அரசு தரப்புகளுக்கு கடிதங்கள் மூலியமாகவும் விண்ணப்பங்கள் மூலியமாகவும் கேட்டாலும் கூட தற்போதைய அரசாங்கத்தின் பொறுத்தவரையில் மலையக தமிழர்களை திட்டமிட்ட வகையிலே ஒரு கும்பலை நிர்வகித்து அவர்களுக்கு எதிராக தாக்குதலை மேற்கொள்ளுவதும் அவர்களுக்கு எதிராக தற்போதைய ஆட்சியாளர்களுடைய பிரதிநிதிகளும் மலையகத்துக்குள்ளே புகுந்து அவர்களை அச்சுறுத்தும் ஒரு நிலைமை காணுகின்றோம். எனவே இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். மலையக தமிழர்களுக்கு அவர்களுடைய லயன் அறையிலே ஒரு சிறை கைதிகளை போன்றாலே சிறைவாசத்தை அனுபவிக்கின்றவர்களைப் போலவே அவர்கள் தற்போது வாழ்ந்து வருகின்றார்கள். ஒரு சிலருக்கு ஒரு 30-35,000 பேர்களுக்கு போன்ற வரையில் தான் வீடுகள் இந்திய தரப்பு அரசாங்க தரப்பினால் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்ட வீடுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் இருக்கின்ற அரசாங்கம் எந்த ஒரு அரசாங்கம் தங்களுடைய அரசாங்க முதலீட்டிலே அவர்களுக்கு வீடுகளை கட்டி அவர்களை நிரந்தரமாக குடியமர்த்தும் எந்த வேலை திட்டங்களும் இதுவரையும் மேற்கொள்ளப்படவில்லை. நாங்கள் கூறுவது அந்த மக்களுக்கு சுதந்திரமாக வாழ ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பை வழங்குங்கள். அவர்களுக்கு ஒரு 10 பேச்சஸ் நிலத்தை வழங்கி அவர்களுக்கு வீடு கட்டுவதற்கான நிதி உதவியை வழங்க வேண்டும். அதே போன்று அவர்களை சுதந்திரமாக விவசாயமும் செய்வதற்கான 2 ஏக்கர் காணிகளை வழங்கி அவர்களுக்கு அவருடைய விவசாயத்தை ஊக்குவிக்க அவர்களுக்கு நிதிகள் வழங்கி அதன் மூலமாக அவர்கள் எதை வேணாலும் பயிரிடலாம். தேயிலையை மட்டும்தான் பயிரிட வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இல்லை. அவர்களுக்கு மரக்கறியாக இருக்கலாம், மரவள்ளிக்கிழங்காக இருக்கலாம், இவையென்றாலும் ஒன்றை பயிரிடுவதற்கான அதிகாரத்தை வழங்கி அவர்களுக்கான அந்த செயல்பாட்டு நில உரிமையாளர்களாக மாற்றப்பட வேண்டும். அப்போதுதான் அவர்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். எனவே அவர்கள் ஒரு சிறை கைதி போன்ற ஒரு லயனறைகளை அடைத்து வைக்காமல் அவர்களுக்கு சுதந்திரமாக வாழ்வதற்கான நிரந்தர நில உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்கள் ஒரு நில உரிமையாளர்களாக மாற்ற வேண்டும் என்றதுக்காகத்தான் நாங்கள் இந்த செயல்பாட்டை முன்னெடுக்கின்றோம். அது தொடர்பான ஒரு மலையக தரப்பில் செயல்படுகின்றவர்களையும் இணைத்து கொண்டு 27ஆம் தேதி பிற்பகல் 1 மணிக்கு நாங்கள் கொழும்பிலே ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கின்றது. எங்களுடைய தலைமைத்துவத்திலே அதை நாங்கள் மேற்கொள்கின்றோம். அது தொடர்பாக பங்கு கொள்ள வேண்டிய விருப்பம் உள்ளவர்கள் உடனடியாக பங்கு பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் இது தொடர்பான இந்த போராட்டத்தை ஒரு கட்டி எழுப்பி தமிழ் மக்களுடைய மலையக தமிழருடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு அனைவரும் ஒன்று வாருங்கள் என்று கூறுகின்ற விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.